ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது ஐஓசின்னு சொல்லுவாங்க. இதில் வந்திருக்க அப்ரண்டிஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா January 23 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்த் ரீஜியன் பைப்லைன் டோட்டலில் பார்த்திங்கன்னா 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஆந்திரா பிரதேஷ் அண்ட் கர்நாடகா போக நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 33 வேகன்சி இருக்குது. அது பார்த்திங்கன்னா அசனூர், செங்கல்பட்டு, சென்னை, மதுரை, ராமநாதபுரம், சங்கரி அண்டு திருச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அப்ரண்டிஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மீன்ஸ் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ட்ரேட் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படி பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட் அப்ரண்டிஸில் அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதில் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து நீங்கள் +2 குவாலிஃபிகேஷனை வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. கீழே பார்த்திங்கன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இருக்கணும், இல்லை ஐடிஐ இருக்கணுன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி டிப்ளமோ அண்ட் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும். டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், ஏசி, எலக்ட்ரானிக் ரேடியோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராசஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங்கில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ஐடிஐ ஆர் டிப்ளமோ பேஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியுறதை கிளியராக சொல்லியிருக்காங்க. ட்ரேட் அப்ரண்டிஸில் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ட்ரேட் ஆப்ரேட்டருக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 12th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே பண்ண முடியும். அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டிகிரி முடித்தவங்க, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக முடித்தவங்க அப்ளை பண்ண முடியுறதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏஜ் க்ரைட்டீரியா, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியஸ் பேஸ்டு ரிலாக்ஸேஷன், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கான ஸ்கீம் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிங்க. ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்ற இந்த லிங்க்கும் இருக்கும். நீங்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ், ட்ரேட் அப்ரண்டிஸ் இதில் வந்து நீங்கள் எதை அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்கான, அதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்க. ஸோ இதுக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கான கோட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய தேதி பார்த்திங்கன்னா 28 ஜனவரியில் ஆரம்பித்து 10 பிப்ரவரி 2026 நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிங்க. அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஜெனரலாக நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன கண்டிஷன்ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. எதனால் ஸ்பெசிஃபிக் ரிலாக்ஸேஷனோ என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான அசோசியேட் ஃபார்ம் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ், உங்களோட கொரி என்ன இருக்குது, என்ன சந்தேகங்கள் வந்து நீங்கள் கேட்கணுன்னா நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா நார்த் ரீஜியன் பைப்லைன் அப்படின்ற 3வது லைன் ஐட்டத்துக்கு இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். ஸோ நம்ம ஓவரால் சம்மரி இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும் நம்மளுக்கு கிளியராக. இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து வந்த நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கான ஆப்ஷன். இது டியூரேஷன் வந்து 1 இயர். 394 அப்ரண்டிஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அக்ராஸ் இந்தியா. ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் ஜனவரி 28 பிப்ரவரி 10 வரைக்கும் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த தகவலை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.